இவளே அடிய வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே அடியே அடியே அழகே எனவே நான் சொல்லிட்டு பறந்தவளே. பஞ்சு என்ன இந்த பொம்பளைங்களை ஏன்டா புரிஞ்சிக்கவே முடியல? புரிஞ்சிக்கவே முடியாதுங்கிறதுனால தான் அவங்களுக்கு பேரு பொம்பளைங்க. அப்படியா? அடே, பெண்கள் என்பவர்கள் நமக்கு கணக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்த அல்ஜீப்ரா மாதிரி. கடைசி வரைக்கும் அவளுகளை புரிஞ்சிக்கவே முடியாதா? கரெக்டா சொன்னதா பஞ்சு. ஏண்டா தினம் ஒருத்தன் நம்ம கடைக்கு வரான், சம்பந்தமே இல்லாம சுடிதார் வாங்கிட்டு போறான். அப்போ அவனுக்கு நம்ம மேல ஒரு இது இருக்கும்னு அவளால புரிஞ்சிக்க முடியாதாடா? கடைக்கு தினம் வர ரெகுலர் கஸ்டமர்னு கூட பார்க்காம ரோட்ல நிக்க வச்சு 4 பேர் முன்னால வாங்கி பலான்னு அழிஞ்சிட்டாடா. உனக்காச்சும் பரவாயில்ல, கண்ணத்துல தான் அடி விழுந்துச்சு. ஆனா என்ன ஒருத்தி நெஞ்சிலே ஏறி மறிச்சிட்டாரா. சொல்றேன், உன் நெஞ்சில ஏறி மிதிச்சிட்டாளா? ஆமாடா, இந்த நெஞ்சிலேயே தான்டா. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல போனவன அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுட்டாடா. ஐயோ, அப்புறம் என்னடா ஆச்சு? அப்புறம் என்னாச்சு? அண்ணான்னு சொன்னவள இப்ப சித்தப்பு அப்படின்னு சொல்ல வச்சிருக்கேன். போக போக மாமா என் மாமா அப்படின்னு அவளை சொல்ல வைக்கணுங்கிற ஒரு முடிவோட போய்கிட்டு இருக்கேன். பஞ்சாயத்து நீ ஆனா உன்னை காதலிக்கிற பொண்ணு சாதாரணமா மனுஷி விட்டுலாண்டா. நானா என்ன அடிச்சவள சாதாரணமா விட போறது இல்ல. அரே நோ, குடிச்சிட்டு தப்பா பேசாதடா. நீ அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன். பெண்களுக்கு எதிரான வன்முறையே ஒருபோது இந்த பஞ்சாயத்தை அனுமதிக்க மாட்டான். கொலை பண்ண போறேன்னா? ஏய், நான் எப்படி அவளை கொலை பண்ண போறேன்னு சொன்னேன்? இப்பதான்டா அவளை அப்படின்னு சொல்லி கையில கிளாஸ வச்சு இறுக்கி பிடிச்சு கசக்குனியடா. அப்ப அதுக்கு இது அர்த்தம் இல்லையாடா? நோ, நெவர். ஒய், என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா உனக்கு? என்ன சொல்ல வந்த? என் உண்மையான காதல அவளுக்கு புரிய வச்சு என் காதல அவளை ஏத்துக்க வச்சு. ஐயா, டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? வேறண்டா, நேரம் ஆச்சு, நான் கடையிலே சாப்பிட்டுக்கிறேன். நீ குடிக்க தண்ணி கொண்டா. சரிங்க ஐயா. வேதவல்லி, இங்க வாமா. மாமா, இந்த நடராஜன் பையில என்னோட கடைக்கு வர சொன்னேன். ரெடியானா இல்லையான்னு தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்கான் போய் பாரு. சரி மாமா. ஐயோ, மாமா கடைக்கு போகணும்னு சொல்றாங்க. இவன் இப்படி குடிச்சிட்டு மயக்கத்துல கிடக்குறானே. லட்சுமி, இன்னைக்கு விடிஞ்ச பொழுது நல்ல பொழுதா இருக்கணும். இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கணுமா? நிதாமா தோணி இருக்கணும். ஐயா, தண்ணி. என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கான்? கிளம்பினானா இல்லையா? அது கிளம்பாம தூங்க முடிஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு? டேய் நடராஜா. இல்ல மாமா, அவன் ரூம்ல இல்ல. ரூம்ல இல்லையா? ரூம்ல இல்லாம எங்க போனான்? தெரியலையே, ஆனா அவன் ரூம்ல இல்ல. அம்மா, சரியா பாத்தீங்களா? காலையிலேருந்து நான் இங்கதான் இருக்கேன். தம்பி ரூம் விட்டு வெளியவே வரலையே. இவர் வேற நேரம் காலம் தெரியாம சாட்சி சொல்ல வந்துருவாரு. நானும் காலையில இருந்து இங்கதான் இருக்கேன். தம்பி ரூமை விட்டு வெளியே வரவே இல்லையே. நீ வேறையா கல்பனா? எப்படி சமாளிக்கிறது? என்ன வேதவல்லியே,
ரூமை விட்டு வெளியே வரலங்கிறாங்க. நீ பார்த்தேங்கிற, என்ன பார்த்த? பார்த்தேன் மாமா. பார்க்காம எப்படி சொல்லுவேன்? ஒருவேளை குளிச்சிட்டு இருப்பானோ? பாத்ரூம்ல தண்ணி சத்தம் கேட்டுச்சுன்னு பாத்தியா? தண்ணி சத்தம் தானே சூப்பரா கேக்குது. என்ன வேதவலி, தண்ணி சத்தம் கேட்டுச்சா இல்லையா? மாமாவுக்கு வேற லேட் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல, அவன் ரூம்ல எல்லாமே எங்க போயிருக்க போறான்? கல்பனா, நீ வேணா கதவு திறந்து பாரு. தம்பி இருக்கானா இல்லையான்னு உனக்கே தெரியும். போ. ஆமா, எதுக்கு இப்படி வள வளன்னு பேசிட்டு? நானே போய் பாக்குறேன். நடராஜ் தம்பி, ஐயோ, என்ன கல்பனா, தண்ணி சத்தம் நல்லா கேக்குதா? இல்லையே, ரூமே வெறிச்சோடி போய் கிடக்குது. உள்ள யாருமே இல்ல. தம்பி உள்ள இல்ல மாமா. என்னம்மா நீங்க நல்ல கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா தானே தண்ணி சத்தம் கேட்கும். நீங்க வெளியவே இருந்து பார்த்தா எப்படி தண்ணி சத்தம் கேட்கும்? ஐயா, இவர் விட மாட்டார் போல இருக்கே. சரி, நானே உள்ள போய் பாக்குறேன். அண்ணா விடுங்கண்ணா, எதுக்கு இப்போ தேவையில்லாம? அட இருங்கம்மா, நானே போய் பார்த்துட்டு வரேன் தம்பி இருக்காரா இல்லையான்னு. அண்ணா நான் சொல்றத கேளுங்கண்ணா. ஐயோ, இதுக்கு தான் 2 பேரும் ரூம்ல இல்லைன்னு சொன்னாங்களா? என்னடா அவன் இருக்கானா இல்லையா? ஆமா, அது வந்து தம்பி என்ன தம்பி தண்ணி உள்ள சத்தம் கேட்டுதா? அது ஒரு சத்தமும் கேட்கலையம்மா. உள்ள நிசப்தமா இருக்கு, ஒரே மயான அமைதியா இருக்கு. இத தானே நாங்களும் சொன்னோம், நம்புனீங்களா? சாரிம்மா. ஏன்டா அறிவு கிட்ட போயில, அவங்க எல்லாம் போய் அங்க நின்னப்போ உள்ள போய் பாத்ரூம் கிட்ட போய் பார்த்தாதான் தண்ணி சத்தம் கேட்கும்னா நீ இங்கேயே நின்னு இல்லைன்னு சொல்லிட்டு வர. நீ இவங்களோட புத்திசாலியா? அவங்க தான் இல்லையே, அதான் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் போய் பார்த்துக்கிறேன். ஐயா, வேணாம் 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 ஐயா, வேணாம். இருங்க இருங்க மாமா. எதுக்கு? எதுக்கா? நான் உன்னை கூட்டிட்டு கடைக்கு போகணுமா? லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேணாங்க வேணாங்க. என்ன மாமா? சும்மா இருக்கடா. அதான் யாரும் இல்லையா அங்க? ஐயோ. நடராஜ் கண்ணா, டேய் நடராஜ். ஹலோ, கிளைண்ட்ஸ் அதுக்குள்ள வந்தாங்களா? half an hour முன்னாலே வந்தாங்களா? சரி, உங்களை சும்மா வெயிட் பண்ண வைக்காத, சுந்தர் விட்டு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லு. மாமா மட்டும் உள்ள பார்த்தாரு, நடராஜ் கதை காலி. நான் இப்ப கிளம்பி வந்துடுறேன்ப்பா. வச்சிரு. கிளைண்ட்ஸ் கொஞ்சம் முன்னாலே வந்தாங்களா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கா வெயிட் பண்ணேன்னா பிசினஸ் நடந்த மாதிரி தான். நான் கிளம்பி போறேன். நீங்க கிளம்புங்க. என்ன கொஞ்சம் கூட பொறுமை இல்ல? என்ன? கிளைண்ட்ஸ போய் பார்க்கறதை விட தண்ணி சத்தம் கேக்குதான்னு பார்க்கறது முக்கியமா? அதானே. சரி சரி, நான் கிளம்பி போறேன். சரி சரி. பை பை. பாய் மாமா. சீக்கிரம் எழுப்புமா. சரி சரி. சுபா. வேதா, அண்ணா அவர் மறுபடியும் வந்தாலும் வருவாரு. நீங்க எதுக்கு போய் சமாளிங்க. போங்க. சரி 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 சரி. அப்பா. ஐயோ வேதா, எதுக்கு இவன் குடிச்சிட்டு கிடக்குறான்? தெரியலையே, எழுப்பி கேட்டதான் தெரியும். வா. ஐயோ தம்பி, எழுந்துரு தம்பி, எழுந்துரு. நட்ராஜ் எழுந்துரு. ஐயோ, ஐயோ, உட்காருவி உட்காருவி, தண்ணி எடு, அப்படியே தலையில ஊத்து. எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு, ஊத்து. ஐயோ, இன்னொன்னு எடு, இன்னொரு மகு ஊத்து ஊத்து ஊத்து. எத்தனை நாள் இந்த பழக்கம்? வீட்டுக்குள்ளேயே குடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? யார்கிட்ட இதை கத்துக்கிட்ட?